இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ கண்ணீர்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ அவமானத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ நிந்தனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ வியாதிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டத்தை நான் தாங்குறேன்? ஒரு நாள் என் ஆண்டவர் மேக கூட்டத்தோடு என்னை வருவார், என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார், யுக யுகமாய் அவரோடு நான் அரசாளுவேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்தால் மாத்திரம்தான் அவன் பரலோகத்திற்குள் வர முடியும். அப்பொழுது பிசாசு துரத்தினவன் பரலோகத்திற்குள் போக முடியாது, தீர்க்க தரிசனம் சொன்னவன் பரலோகத்திற்குள் போக முடியாது, ஆமென், அற்புதங்களை அடையாளங்களை செய்தவனும் பரலோகத்திற்குள் போக முடியாது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறவன் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது.